இயல் 7 உரைநடை. பேரறிஞர்கள் வாழ்வில் நகைச்சுவை. பாடம் அறிமுகம். சிரிக்கத் தெரியாதவர்கள் முழுமை பெற்ற மனிதர்களாக கருதப்படுவதில்லை. மனித இனம் மட்டுமே நகைச்சுவையை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றிருக்கிறது. வாழ்க்கை மதிப்பு. எல்லாருடைய வாழ்விலும் நகைச்சுவை உணர்வு நிறைந்துள்ளது. சிரிக்கத் தெரிந்தவரே சிறப்பாக வாழத் தெரிந்தவர் என்பதை உணர்ந்து சிரித்து வாழ்வோம், சிந்தை மகிழ்வோம். தொல்காப்பியம் எள்ளல், இளமை, அறியாமை, மடமை ஆகிய 4 காரணங்களால் நகைச்சுவை தோன்றும் என்கிறது. இதனையே வள்ளுவர் நகல்வல்லர் அல்லார்க்கு மாயிருஞாலம் பகலும் பார் பட்டன்றிருள் என்று கூறியுள்ளார். நகைச்சுவை இல்லாதவர்க்கு பகலும் இருளாகத் தோன்றும் என்கிறார். மனித இனம் மட்டுமே நகைச்சுவையை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றிருக்கிறது. சிரிக்கத் தெரியாதவர்கள் அரை மனிதர்களாக கருதப்படுவார்கள். சில சான்றோர்களின் வாழ்க்கையில் இடம்பெற்ற நகைச்சுவை உணர்வை அவர்களின் மூலமாகவே நாம் அறியலாம். திருமுருக கிருபானந்த வாரியார். திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் திருத்தணியில் தமிழக அரசு கழகத்தின் சார்பில் நடந்த இலக்கிய மன்ற மாநாட்டில் சொற்பொழிவு ஆற்றிக் கொண்டிருந்தார். அச்சமயத்தில் அன்பர் ஒருவர் வாரியார் அவர்களுக்கு ஒரு குவளையில் ஏதோ கொண்டு வந்து கொடுத்தார். வாரியார் அவர்கள் அதை வாங்கிக் கொண்டு, இது காப்பி, ஆனால் நான் சொல்வதே அசல் என்றார். அவருக்கு அருகே அமர்ந்திருந்த சிலம்பு செல்வர் மாப்போசி, இது காப்பி அல்ல, பால் என்று விளக்கினார். உடனே வாரியார் அவர்கள், நான் முப்பாலும் கடந்து அப்பால் இருக்கிறேன், இதோ இப்பாலும் வந்துவிட்டது என்று கூறி முடித்தவுடன் கூட்டத்தில் இருந்த மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர். பேரறிஞர் அண்ணா. முதலமைச்சர் அண்ணாவிடம் எம்எல்ஏ விநாயகம் அவர்கள், ஒருவர் தங்களிடம் கேள்வி மேல் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறாரே, இதற்கு ஒரு வரைமுறை கிடையாதா என்று கேட்டார். அதற்கு அண்ணா அவர்கள், இது உங்களுக்கும் எனக்கும் பொருந்தலாம், ஆனால் வினா என்னும் 2 எழுத்துக்களை கொண்ட உறுப்பினர் விநாயகத்துக்கு பொருந்துமா என்றார். இந்த பதிலை கேட்ட அனைவரும் சிரித்தனர். பேரறிஞர் கி.வா. ஜெகந்நாதன். பேரறிஞர் கி.வா. ஜெகந்நாதன் அவர்களுக்கு நண்பர் ஒருவர் தனது இல்லத்தில் விருந்தளித்தார். கி.வா.ஜ. அவர்கள் சாப்பிட்டு முடித்த பிறகு நண்பர் அவரிடம், விருந்து திருப்தியாக இருந்ததா, ஏதாவது குறை இருந்ததா என்று கேட்டார். அதற்கு கி.வா.ஜ. அவர்களும் ஒரே ஒரு குறை என்று கூறினார். நண்பர் அதிர்ச்சியடைந்து, அந்த குறையை இப்பொழுது சொன்னால் கூட நிவர்த்தி செய்கிறேன் என்றார். அதை கேட்ட கி.வா.ஜ. அவர்கள், இந்த அருமையான விருந்தை இன்னும் வேண்டிய அளவு சாப்பிட இன்னொரு வயிறு கொடுக்கவில்லையே என்பதுதான் குறை என்று புன்னகையுடன் கூறியதும் அந்த நண்பரின் முகத்தில் மகிழ்ச்சி ஏற்பட்டது. தேசிய கவிஞர் நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை. தேசிய கவிஞர் நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை மிகவும் பண்புள்ளவர், எளிமையானவர். அவருடைய நூலை தமிழ் பண்ணை வாயிலாக சின்ன அண்ணாமலை வெளியிட்டார். 1946 அவர் கவிஞருக்கு நிதி திரட்டினார். அந்த நிதியை கவிஞரிடம் ராஜாஜி வழங்கினார். கவிஞர் எழுந்து ராஜாஜியை வணங்கி நிதியை பெற்று அருகில் இருந்த தன் மனைவியிடம் கொடுத்தார். அதை கவனித்த ராஜாஜி, நிதி சேர வேண்டிய இடத்தில் சேர்ந்து விட்டது என்றார். கூட்டத்தில் எழுந்த சிரிப்பும் கரவொலியும் அந்த இடத்தையே அதிரச் செய்தது. பகவான் ராமகிருஷ்ணர். பகவான் ராமகிருஷ்ணர் அவர்கள் ஒரு நாள் தமது சீடர்களுடன் அமர்ந்து உரையாடி கொண்டிருந்தார். அப்பொழுது அவர்களிடம், நீங்கள் ஒரு ஈயின் உருவத்தை பெற்றிருக்கிறீர்கள் என வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் எதிரே அமுதமும் நிறைந்த ஒரு கோப்பை இருக்கிறது. அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று வினா எழுப்பினார்.
கேள்வியின் தன்மையை புரிந்து கொள்ளாத மற்ற மாணவர்கள் பதில் சொல்ல தெரியாமல் மௌனமாக இருந்தனர். சுவாமி விவேகானந்தர் எழுந்து, நான் அந்த கோப்பையில் உள்ள அமுதத்தை பருகுவேன். அவசரப்பட்டு கோப்பையினுள் விழுந்து உயிரை விடமாட்டேன் என்றார். ராமகிருஷ்ணர் சிரித்துக்கொண்டே அவரிடம், நீ ஒரு விஷயத்தை அடியோடு மறந்துவிட்டாய் என்றார். என்ன அது என்று விவேகானந்தர் வியப்போடு கேட்டார். அதற்கு ராமகிருஷ்ணர், கோப்பையில் இருப்பதே அமுதம். அமுதத்தை உண்டவர்களுக்கு மரணமே இல்லை. அப்படி இருக்க கோப்பையின் விளிம்பில் உட்கார்ந்தால் என்ன, அமுதத்திலேயே விழுந்தால் என்ன என்று கூறினார். அதை கேட்டு அங்கிருந்தோர் அனைவரும் கையொலி எழுப்பி சிரித்தனர். இவ்வாறாக பழங்காலம் முதல் தற்காலம் வரை எல்லாருடைய வாழ்விலும் நகைச்சுவை உணர்வு மிகுந்துள்ளது. சிரிக்க தெரிந்தவரே சிறப்பாக வாழத் தெரிந்தவர் என்பதை உணர்ந்து சிரித்து வாழ்வோம், சிந்தை மகிழ்வோம்.